கூலிங் கிளாஸ் நல்லா இருக்குது. 2 நாள் இது. ரெண்டாவது விஷயம், போட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக போடணுங்க. ரோட்டில் வெயில் அடிக்குது, வண்டி போடும்போது இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே எவ்வளோ எக்ஸ்பென்சிவான கூலிங் கிளாஸாக இருந்தாலும் அது அந்த இடத்துல வேஸ்ட்டாக தான் போகும். அதே மாதிரி தான் நான் எப்படி வேணால் பண்ணுறேன். இந்த கொழுக்கட்டை என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். குக் பண்ணும்போது ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆறிச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும். அதை பண்ணாமல் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி சாஃப்டாக இருக்கும்? பண்ணிடலாமா? இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யேகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். 2 டம்ளர் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நான் எந்த மாவு எப்படி போடுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. இடியாப்பம் மாவாக இருந்தாலும் நீங்கள் போடலாம், வீட்டில் பச்சரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். கொழுக்கட்டை மாவுன்னு இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் கடையில் வாங்கினீங்களா அதையும் யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர், ஆல்மோஸ்ட் சேம் தான். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அரிசியோட ப்ரீடு இந்த மாதிரி விஷயத்தில் தான் வித்தியாசப்படுமே ஒழிய மற்றபடி ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ எது போட்டாலும் நல்லாவே வரும். நீங்கள் கன்ஃபார்மாக துணிஞ்சு எந்த பச்சரிசி மாவாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக போட்டு பண்ணலாம். ஸோ இது 2 டம்ளர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தினால இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இதில் நான் என்ன பண்ண, முதல்ல தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். போட்ட உப்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் கொழுக்கட்டை பண்ணும்போது இந்த ரேஷியோவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் ப்ரொப்போர்ஷன் ஒரு டம்ளருக்கு எவ்வளோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன் இல்லையா, 4 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் ப்ரொப்போர்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எண்ணெய் தான் இது சாஃப்டாக இருக்கிறதுக்கு கீ இன்க்ரீடியண்ட்டு. ஏன்னா எண்ணெய் தானேன்னு சொல்லிவிட்டு 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ தான் ஊற்றிருப்பாங்க, அது ஒழுங்காகவே வராது. ஸோ ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுமா அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் கீ போட்டு பண்ணணுன்னாலும் கீ போட்டு பண்ணலாம், வேறு எந்த ஆயில் போட்டாலும் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணால் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தாளிச்சோன்ல இந்த கடாயிலேயே நான் என்ன பண்ண போகிறேன், 3 டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த உப்புமாக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தண்ணி உள்ள ஊற்றிட்டு அப்படியே நம்ம அரிசி மாவு போட்டுடலாம். என்கிட்ட நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் வரும். இப்படியே பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்கு. அப்படி இருக்குன்றக்காக இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. ஈஸியஸ்ட் ப்ராசஸ். நான் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, தாளிச்சிட்டு அப்படியே தண்ணி ஊற்றுவேன். தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். தட்ஸ் அ வெரி ஈஸி வே. எண்ணெயில் டேரெக்டாக தண்ணி ஊற்றுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஃபார்ம் ஆகாது. நீங்கள் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது ஃபேன்டாஸ்டிக்காக வரும். பாருங்கள் மாவு எப்படி அழகாக உருண்டு வருதுன்னு. க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வச்சா கொழுக்கட்டை மாவு ரெடி. 1 நிமிஷம் ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டையோட ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு பார்ட் இருக்குது இந்த ரெசிப்பியில், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. இது சைல்ட்ஹுட் மெமரி. இந்த இருப்பு சட்டியில் கீழே இந்த கடாயில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு இல்லையா, இது அப்படியே சுரண்டி இதை பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே பொறுக்கு மாதிரி அப்படியே வரும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் அரிசி உப்புமா பண்ணாலும் இதோட ஜாஸ்தி வரும். இந்த அரிசி உப்புமா பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணோம் மிஸ் பண்ணுறதுக்கு என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். ஓகே, திஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் யூனோ. இதை நல்லா ஒரு வாட்டி அப்படி நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த ஒரு மோல்டு ஷேப்போடு சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் 2 விரலில் நல்லா தேய்ச்சிட்டு இட்லி தட்டு இருக்குது இல்லையா, அதில் நம்ம அப்படியே தேய்ச்சிக்க வேண்டியதுதான். தேய்ச்சிட்டு நம்ம கொழுக்கட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். என்னோடய கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் வெள்ளை வெள்ளைன்னு இருக்காது. காரணம் இது கைக்குத்தல் அரிசியால் செஞ்சது.
நம்ம எஸ்ஆர் கைக்குத்தல் இடியாப்பம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் கொழுக்கட்டையே பண்ணியிருக்கேன். இதில் 3 விதமான கைக்குத்தல் அரிசி இருக்குது, சிகப்பரிசி, பச்சரிசி, இந்த மாதிரி 3 விதமான அரிசி இதில் இருக்குது. தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். என்னது 2லேருந்து 3 நிமிஷம் போதுமா? கண்டிப்பாக போதும். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அரிசி மாவை வந்து நம்ம நல்ல சுடுதண்ணியில் போட்டு நல்லா உப்புமா மாதிரி நல்லா குக் பண்ணோம்ல, அதுலேயே நல்லா குக் ஆகிடும். இது ஒன்லி ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான். வா, எவ்வளோ சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் பூ மாதிரி இருக்குது. வா, எவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்குது பாருங்கள். வா, ஃபென்டாஸ்டிக். சூடாக இருக்குது, அவ்வளோ சூடாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக், தி ஃபேபுலஸ். இதோட எந்த சட்னி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கார சட்னி அமேசிங்காக இருக்கும். எல்லா சட்னி ரெசிபியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். கார சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதோட அது வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னது, பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.